இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நருட்டோ வர்ஸ் லவ் ஸ்டோரியோட சாப்டர் 1ல இருந்து இந்த சீரீஸ்ல ரொம்ப ஐகானிக் கப்பிள்ஸா இருக்கக்கூடிய மினட்டோ குஷினாவோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட நருட்டோ கிளாசிக் அண்ட் ஷிப்புதினோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்காதவங்க சேனல் விசிட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவோட ஒரு ஃப்ளோவா போக முடியும். ஸோ மறக்காத போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க நம்ம ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போலாம். நம்ம லவ் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நருட்டோ வர்ஸ்ல இருக்க ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான கிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நமிகாசி கிளான், இன்னொன்று வந்து உசுமாக்கி கிளான். நமிகாசி கிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரிஸோட ஆத்தர் கிஷிமோட்டோ வந்து இதை வந்து ரொம்பவே மிஸ்டீரியஸாக வச்சிருப்பாரு. இதை பற்றி எந்த இடத்துலையுமே ஒரு க்ளூ கூட கொடுக்காத வச்சிருப்பாரு. ஈவன் மாங்கால கூட டீட்டெயில்டாக அந்த கிளான் பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஹியர் we are going to discover the mystery behind நமிகாசி கிளான். இந்த கிளானோட சிம்பிளா ஸ்ட்ரோ மாதிரியான விண்டு வச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் அபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விண்ட் மாதிரியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதோட இவங்க கிட்ட விண்ட் ஸ்டைல் சக்ரா நேச்சர் இருக்கும். அதை விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சக்ரா அமௌண்ட் ஒரு டெயில் பீஸ்ட் அளவுக்கு இருக்கும். அதே உசுமாக்கி கிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிளானுக்குன்னு தனியாக ஒரு கிராமமே இருந்துச்சு. அதோட அவங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீலிங் ஜுட்ஸு தான். இது மட்டும் இல்லாத அவங்களோட சக்ரா அமௌண்ட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க ஒரு டெயில்டு பீஸ்ட்டை சீல் பண்றாங்க ஆர் சமன் பண்றாங்கன்னா அந்த டெயில் பீஸ்ட் அளவுக்கு அவங்க கிட்ட சக்ரா இருந்தா மட்டும்தான் அதை அவங்களால சீல் பண்ணவோ சமன் பண்ணவோ முடியும். அண்ட் இந்த கிளானோட சிம்பிள் வந்து வேர்புல் மாதிரியான ஒரு சுழி வச்சிருக்காங்க. இது வந்து எதை ஐடென்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த கிளான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீலிங் ஜுட்ஸு ஐடென்டிகேட் பண்ணுது. அப்புறம் இந்த உசுமாக்கி கிளான்ல இருக்க எல்லாருக்குமே ரெட் கலர் ஹேர் இருக்கும். அது உசுமாக்கி கிளானுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து நான் தான் உசுமாக்கி, எனக்கு வந்து இந்த பவர் இருக்கு அப்படின்ற ஐடென்டிகேட் பண்ற மாதிரி அவங்க இறக்கும் போது அந்த ஹேரோட கலர் வந்து ஃபேட் ஆகி ஒயிட்டா மாறிடும். எப்படி இந்த உச்சிஹா கிளானுக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்களோட ஷரிங்கன் ஐன்னு சொல்றாங்களோ, உசுமாக்கி கிளானோட ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்களோட ரெட் ஹேர். அண்ட் அவங்களோட உடம்புல இருந்து சக்ரா செயின்ஸ் வரும். இது சங்கிலி மாதிரி வரும். அந்த சங்கிலி வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நமிகாசி கிளானுக்கு வந்து மஞ்சள் கலர் முடி இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டு கிளானை எப்படி மீட் பண்ணிச்சுன்னு இதோட பிகினிங்கா பார்க்கலாம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸையும் ஒன்று திரட்டி ஒற்றுமையா ஒரே இடத்துல வாழ வைக்கிறதுக்காக ஹஷிராமா அப்புறம் மாத்ரா ரெண்டு பேரும் இணைஞ்சு கிரியேட் பண்ணது தான் ஃபயர்லேண்ட்ல இருக்கக்கூடிய ஹிடன் லீஃப் வில்லேஜ். இவங்களோட இந்த ஒற்றுமையான கொள்கையை பார்த்த மற்ற நின்ஷு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்கள மாதிரியே ஒரு லேண்டை கண்டுபிடிச்சு அந்த லேண்ட்ல ஒரு கிராமத்தை உருவாக்கி அந்த கிராமத்துக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. இப்போ எப்படி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஹஷிராமா வந்து ஃபர்ஸ்ட் ஹொகாகேன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி மற்ற கிராமத்துக்கும் ஒரு காகேஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த கிராமத்துல எந்த வித சண்டை சச்சரவும் இல்லாத அமைதியை ஒரு சீரா கொண்டு போறது. அதோட அந்த கிராமத்துக்கு புது கிளான் ஏதாவது தேவைப்பட்டா அதை பிடிச்சிட்டு வந்து உள்ள போடுறது. என்னதான் இவங்க இப்படி எல்லாம் பண்ணாலும் சில கிளான்ஸ் வந்து இல்லடா நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி கிராமத்தை உருவாக்கிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிற கிளான்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளான் தான் உசுமாக்கி வில்லேஜ்ல இருக்கக்கூடிய உசுமாக்கி கிளான். இதை பத்திலாம் வந்து ஹஷிராமா செஞ்சு வந்து அவரோட ஜேர்னில தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லேஜ் போயிட்டு அந்த கிளானோட எல்லா ஸ்பெஷல் எபிலிட்டி, அவங்களோட பவர் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பட்டுட்டு அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் பண்ணுன்ற காரணத்துக்காக உசுமாக்கி கிளான் கிராம தலைவரோட பொண்ணை மேரேஜ் பண்ணி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகுது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆதாரமா தான் இன்னும் வர லீஃப் வில்லேஜோட யூனிஃபார்ம்ல உசுமாக்கி சிம்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்களோட நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. உசுமாக்கி கிளானோட அபரிதமான சக்திகளுக்கு பயந்த 5 கிரேட் நேஷன்ஸும் ஒன்னா இணைஞ்சு உசுமாக்கி கிராமத்துக்கு எதிராக போர் தொடுத்து அந்த கிராமத்தையே அழிச்சிட்டாங்க. அந்த போர்ல இருந்து சில பேர் அந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சிட்டாங்க, சில பேர் அந்த கிராமத்திலே மாட்டி இறந்துட்டாங்க. அப்படி அந்த கிராமத்திலே மாட்டி அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்தி பத்திரமா ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணோட பேரு தான் குஷினா உசுமாக்கி. அவளை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஹஷிராமாவோட வைஃபான மீட்டோ உசுமாக்கிய மீட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ குஷினா உசுமாக்கிக்கும் மீட்டோ உசுமாக்கிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல மீட்டோ உசுமாக்கி குஷினா கிட்ட அவங்க கிளான் பத்தி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அவங்களுக்கு அடுத்தது நைன் டெயில்ஸ்க்கு ஜிஞ்சுரிக்கியா குஷினா உசுமாக்கி தான் இருக்க போறதா சொல்றாங்க. ஏன்னா உசுமாக்கி கிளான்ல இருக்கவங்களால மட்டும்தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான டெயில்டு பீஸ்ட்டை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இன்னொரு சைடு பேட்டரியும் அவங்களால பார்த்துக்க முடியும். அதனால ஹஷிராமா என்ன பண்ணுவாருன்னா, நைன் டெயில்ஸை மீட்டோ உசுமாக்கியை வச்சு சீல் பண்ண சொல்லுவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைன் டெயில்ஸை அவங்களுக்குள்ள சீல் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து போர்ல இந்த நைன் டெயில் பீஸ்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அதோட வந்து இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சீல் பண்ணுவாங்க. இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கு அடுத்தது யார் இதை வந்து சுமக்க போறான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது உசுமாக்கி என்ன அழிஞ்சு ஒரு பொண்ணு மட்டும் மிச்சம் இருக்கான்னு அவங்களுக்கு தகவல்
தகவல் வருது, அந்த பொண்ணு பேர் குஷினா உசுமாக்கின்னு வருது. இப்போ மீட்டோ உசுமாக்கி இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, குஷினாவை மட்டும் எப்படியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க, நம்ம அவளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மீட்டோ உசுமாக்கி குஷினா உசுமாக்கி கிட்டே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மீட்டோ உசுமாக்கியோட கடைசி நாட்கள் அவங்க இறக்க போகிற அந்த சமயத்தில் குஷினா உசுமாக்கிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்டே இருக்க 9 tailsை இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே மீட்டோ உசுமாக்கி இறந்தும் போயிடுறாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தவங்க ஜிஞ்சுரிக்கி ஆயிட்டாங்கன்னா அந்த ஜிஞ்சுரிக்கியோட உயிரும் இவங்க உயிரும் ஒன்றா கலந்துரும். அப்போ வந்து ஜிஞ்சுரிக்கி அவங்க உடம்புலேருந்து தனியாக பிரித்து எடுக்கும்போது அவங்க வந்து இறந்துருவாங்க. அதோட பவர் போகிற அந்த இது தாங்க முடியாத இறந்துருவாங்க. அதனால இப்போ ஜிஞ்சுரிக்கியாக இருக்கக்கூடிய குஷினாவுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க கிட்ட இந்த 9 tails இருக்கிறதுனால நிறைய கிராமத்துலேருந்து இவங்களை கடத்திட்டு போகிறதுக்காக வருவாங்க. எதுக்கு கடத்துறாங்கன்னா, இவங்களுக்குள்ள இருக்க 9 tailஐ பிரித்து எடுக்கிறதுக்காக. அப்படி அதை அவங்க குஷினாக்குள்ளேருந்து பிரித்து எடுத்துட்டாங்கன்னா குஷினா வந்து இறந்துருவாங்க. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஷினா கிட்ட 9 tails இருக்கிறதுனால அவங்க தான் அந்த வில்லேஜ்லேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து உசுமாக்கியோட சக்கரா இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதோட 9 tails இருக்கிறதுனால அதோட சக்கராவும் இவங்களுக்குள்ள மர்ஜ் ஆகி இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்னதான் குஷினா உசுமாக்கி கிட்ட இவ்வளோ பவர் இருந்தாலும் இதெல்லாம் அவங்க வந்து வெளியில் காட்டக்கூடாது. அண்ட் அவங்களுக்குள்ள 9 tails இருக்கிறதையும் வெளியில் காட்டிக்கூடாது. அவங்க உயிருக்கு ஆபத்து வரும்போது மட்டும்தான் அந்த பவர்லாம் அவங்க யூஸ் பண்ணணும். அது வரை அவங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு குஷினா உசுமாக்கி ஹிடன் லீஃப் வில்லேஜோட அகாடமியில் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்களோட இன்ட்ரோவை கொடுத்துட்டு அவங்க ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஹுக்காகே ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அங்கே இருக்க எல்லாரும் குஷினா உசுமாக்கியை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தவிர அவர் மட்டும் எழுந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பேர் நமிகா செமினட்டோ, நானும் இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜோட சிறந்த ஹுக்காகே ஆகணும்னு நினைக்கிறேன், உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. குஷினாவுக்கு அவரை பார்த்ததும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும், பட் ஷைனால அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் இன்டர்வல் டைமில் வந்து எல்லா பசங்களும் குஷினா உசுமாக்கியை சுற்றி நின்று, உன்னோட முடி சிகப்பு கலரில் இருக்குது, நீ பார்க்க தக்காளி மாதிரி இருக்கு, நீ ஒரு தக்காளின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் குஷினா உசுமாக்கிக்கு செம்ம கோவம் வருது. இன்னொரு சைடு இதை பார்த்த மினட்டோ வந்து அவங்கள போய் காப்பாற்றலான்னு போவார். பட் அதுக்குள்ளே குஷினா உசுமாக்கி எல்லாரையும் போட்டு அடித்து சாத்துன்னு சாத்தி, என்னை எவனாவது தக்காளின்னு கூப்பிட்டீங்க பல்லுகளெல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அப்போ மினட்டோ நின்றுக்கிட்டு இருப்பாரு. அதோட மினட்டோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். குஷினா வந்து அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னும் போது மினட்டோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதனால குஷினா பார்த்து கொஞ்சம் லைட்டாக சிரிப்பார். அதை பார்த்தா குஷினாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். ஏன்னா மினட்டோவும் அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காரு அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் கோவமாயி, ஏன்னா உன் பள்ளியும் உடைக்கணுமா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து மினட்டோ கொஞ்சம் பயந்து, எம்மா நான் வரல எம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுவார். ஸோ குஷினாவோட கோவமான சைடை பார்த்த எல்லாரும் அவங்கள ரெட் ஹாட் பிளட் ஹபனரோன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவங்களுக்கு கோவம் வரும்போது அவங்களோட முடி தன்னால எழுந்துச்சு மேலே நிற்கும். அதை பார்த்து எல்லாரும் உஷாராயிடுவாங்க. ஓகே, குஷினாவுக்கு கோவம் வந்துருச்சு, நம்ம இங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிடுற மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க கிளாஸ்லாம் முடித்து அகாடமி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைமில் ஒரு குரூப் அவங்கள வந்து வழிமறிக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டேருந்து அடி வாங்கிட்டு போன ஒரு பையன் அவனோட அண்ணாவை கூட்டிகிட்டு வந்திருப்பான். குஷினா கிட்ட அடி வாங்கின அந்த பையனும் அகாடமிக் ஸ்டூடெண்ட், பட் அவனோட அண்ணன் வந்து ஒரு கெனின். அதாவது குஷினா வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி, அந்த பையனோட அண்ணன் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டா நியாயமாக இருக்குமா? இருக்காதுல்ல. பட் அப்பயும் குஷினா வந்து பயப்படாத அந்த பையனோட அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ணல, உங்கள் தம்பி தான் வந்து என்னை தேவையில்லாத திட்டினா, அவனுக்கு தைரியம் இருந்தால் அவனை என் கூட சண்டை போட சொல்லுங்கள், இது எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த கெனின் பையனுக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகுது. தம்மாண்டு வாண்டினி இவ்வளோ வாய் பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து குஷினா கிட்ட டைரெக்டாக சண்டை போட ஆரம்பிச்சிருவான். குஷினாவும் அவங்க கூட சண்டை போடுவாங்க. 2 பேரும் சண்டை போடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே குஷினாவால் முடியாது. ஏன்னா குஷினா ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அவங்களால முடியாது. அப்போ என்ன பண்ணுவான், அந்த பையன் குஷினாவை நல்லா அடின்னு அடித்து அவங்களோட முடியை பிடிச்சி இழுத்து திரும்ப கிண்டல் பண்ண ஆரம்பிப்பான். என் தம்பி உன்னை கிண்டல் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை கேட்ட குஷினாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்த கோவத்துக்கு அவனை இழுத்து வச்சு 4 சாத்துன்னு சாத்துறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க சாத்திட்ட, இது என்னோட முடி, என்னோட அடையாளம், என்னால் இதை மாற்றிக்க முடியாது, நீங்கள் பார்க்குற விதம் தான் தப்பாக இருக்குது, இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் எப்படியும் ஒரு நாள் உங்களில் ஒருத்தி ஆவேன், நான் இந்த வில்லேஜோட ஹொக்காகே ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட அந்த கெனின் பையன் வந்து சொல்லுவான், ஒரு வெளியால் என்றைக்கும் எங்களில் ஒருத்தி ஆக முடியாது, அதோட எங்கள் கிராமத்துக்கு ஹொக்காகேவும் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு மண்ணை வாரி குஷினா கண்டில் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுவான். இதை கேட்ட குஷினாவுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடும். அப்போ மேலே மினட்டோ இருக்கிறத கவனிக்கிறாங்க. மினட்டோ எப்போ வந்தாருன்னு பார்த்தா அவர் சண்டை ஆரம்பிக்கும் போதே வந்திருப்பாரு. வந்து மரத்து மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா குஷினா வந்து எல்லாரையும் அடிக்கிறாங்கல்ல, அதை அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். குஷினா வந்து அவளே காப்பாற்றிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அவரோட சிரிச்ச முகத்தை பார்த்த குஷினாவுக்கு ஒன்று தோணும், இவன் கிளாஸ் ரூம்லேயும் நம்ம அடி வாங்குறத பார்த்து சிரிச்சா, இங்கேயும் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், அப்போ நம்ம அடி வாங்குறது வந்து இவனுக்கு பிடிச்சிருக்கு போல, இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இவனும் மற்றவங்க மாதிரி நம்மளை ஒரு வெளியாளாக தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மினட்டோ கிட்ட டைரெக்டாக கேட்குறாங்க, என்னன்னா நீயும் என்ன வெளியாளாக தானே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. மினட்டோ வந்து ஏதோ சொல்ல வராரு, பட் அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்குள்ளே குஷினா அங்கேருந்து ஓடிடுறாங்க. பட் அவங்களும் ஹோப் வச்சுக்கிறாங்க, என்னன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களோட முடி மேலே ரொம்ப வெறுப்பு வருது. ஏன்னா இந்த
இந்த முடியால தானே எல்லாரும் என்னை வந்து புலி பண்ணுறாங்க, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடி மேலே பயங்கர கோவப்படுறாங்க. அதே கோவத்தோடையும் சோகத்தோடையும் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு பயந்து பார்க்கும்போது அங்கே அவங்கள கிட்னாப் பண்ணுறதுக்காக கிளவுட் வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க கூட குஷினாவால் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி சண்டை போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க சண்டை போட்டு எனர்ஜிலாம் டவுனில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள கிட்னாப் பண்ணி ஹிடன் லீஃப் வில்லேஜை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் குஷினா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரெட் ஹேரை வந்து ஒன்று ஒன்றா பிடுங்கி வழி நடுக்க போட்டுட்டு வராங்க. அது அந்த கிட்னாப் பண்ணிட்டு போகிற கிளவுட் சோல்ஜர்ஸ் யாரும் கவனிக்கல. ஆனால் குஷினாவுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் நம்ம ஒரு வெளியாளுன்றதுனால நம்மளை வெறுக்கிறாங்க. அதோட நம்மளோட இந்த சிகப்பு முடியை பார்த்து யார் வரப்போறா, கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு பிரேக் டவுன் ஆகிற டைமில் ஒரு மிராக்கல் நடக்குது. என்னன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிற கிளவுட் வில்லேஜ் சோல்ஜர்ஸ் வந்து யாரும் பக்கத்தில் காணும், யாரும் அவங்களை அட்டாக் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அது யாரான்னு குஷினா இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மினட்டோ நிற்கிறாரு. மினட்டோவை பார்த்த உடனே குஷினா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பட் அவங்களால அதுக்கு மேலே நடக்க முடியாது, கீழே விழுவாங்க. அந்த டைமில் மினட்டோ வந்து அவங்கள பிடிச்சி அங்கேருந்து ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகும்போது குஷினா வந்து கொஷின் மேலே கொஷினாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்படி இங்கே வந்த, நீயும் என்னை மற்றவங்க மாதிரி தானே பார்த்த, எப்போவும் என்னை கண்டுக்க மாட்டேன், இப்போ என்ன உனக்கு புதுசாக ஆக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து மினட்டோ சொல்லுவார், உன்னோட முடி ரொம்ப அழகாக கீழே இருந்துச்சு, சரி இது ஒன்னோடது தான் சொல்லிட்டு நான் பின்னாடி திறந்து வந்தேன், பார்த்தா உன்னை கடத்திட்டு போகிறாங்க, நான் உன்னை கண்டுக்காதெல்லாம் இல்லை, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அதனால உனக்கு என் உதவி தேவைப்படுதுன்னு அப்படியே விட்டுட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ குஷினா சொல்லுவாங்க, நான் ஒரு வெளியாள், நீங்கள் வந்திருக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு மினட்டோ சொல்லுவார், நீ ஒன்றும் வெளியாள் கிடையாது, நீ எப்போ எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்து அப்பவே எங்களில் ஒருத்தி ஆகிட்ட, அதோட கிராமங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் எனக்கு உன்னை இழக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு மினட்டோ சொல்லும்போது குஷினாவுக்கு ஒரு சைடு கண்ணீர் வர ஆரம்பிக்கும். பட் அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடுது. அந்த டைமில் மீட்டோ உசுமாக்கி குஷினா கிட்ட லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தைலாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ சீக்கிரமாக அவன் மேலே அன்பு செலுத்துகிற ஒருத்தரை கண்டுபிடி, அப்படி அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா அவங்களை எக்காரணத்து கொண்டும் விட்டு பிரியாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த நிமிஷத்துலேருந்து மினட்டோ குஷினா கண்ணுக்கு ஒரு சிறந்த நிஞ்சாவாக தெரிஞ்சார். அதோட அவங்களோட எல்லா கனவுகளையும் மினட்டோ கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு அவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆச்சு. அதோட அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வளர ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது மாஸ்டர் ஜிரையாவும் மினட்டோவும் ஒரு நாள் மிஷனுக்கு போகிறாங்க. அந்த மிஷனில் அவங்க வந்து 2 டெய்ல்டு பீஸ்ட் ஜிஞ்சுரிக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ மாஸ்டர் ஜிரையா டீமுக்கும் அந்த டெய்ல்டு பீஸ்ட் டீமுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டெய்ல்டு பீஸ்ட் ஜிஞ்சுரிக்கு வந்து டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னா பிளாக் கலரில் பெருசாக பால் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சக்ரா இருக்கும். அந்த சக்ரா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை தரமட்டமாக அழிக்கிற அளவுக்கு அதுக்குள்ளே பவர் இருக்குது. இதை பார்த்து மாஸ்டர் ஜிரையாக்கும் மினட்டோக்கும் பயங்கர ஷாக்கு. மாஸ்டர் ஜிரையா மினட்டோ கிட்ட சொல்கிறாரு, ஃபியூச்சரில் கண்டிப்பாக குஷினாவாலையும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கை தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மினட்டோ அதை பற்றி யோசிக்கிறாரு. குஷினாவாலையும் இந்த அளவுக்கு பெரிய அட்டாக்கை தர முடியும்னா அப்போ அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு டிஃபென்ஸ் ஜுட்ஸு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெட்ரீட் ஆகி வில்லேஜுக்கே திரும்ப போகிறாங்க. இதே டைமில் குஷினாவோட மனசில் வெஞ்சன்ஸை வளர்த்து அவளை கண்ட்ரோலில் எடுத்துக்க நைன் டெயில்ஸ் ட்ரை பண்ணுது. பட் குஷினா அதுக்கு இடம் கொடுக்கல. ஆனாலும் அதை நினச்சி குஷினாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியில் வரதுக்காக அவங்க மினட்டோவை பார்க்க போகிறாங்க. பட் மினட்டோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா சாரி, நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் என்னால் முடியாது போல், நான் இப்போ ப்ராக்டிஸ்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். குஷினாவுக்கு ரொம்ப சேட் ஆகி அவங்க வந்து லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய உசுமாக்கி கிளானோட சீக்ரெட் பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த இடத்துல போனால் அந்த ஒட்டுமொத்த கிராமமே வந்து ஒரு சுழி மாதிரி தெரியும். அந்த இடத்துல போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மினட்டோ கிராமத்தை விட்டு வெளியே போகிறத வந்து நோட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. ஏன்னா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லிட்டு அவர் வெளியில் போய் சுற்றுறாருல. ஸோ அவங்களுக்கு கடுப்பாகி அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராமத்தை விட்டு வெளியில் போய் அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யாருக்கும் தெரியாத கிராமத்தை விட்டு வெளியில் போகணும்னு சைஸாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து 2 ஆம்பு பிளாக் காப்ஸ் வந்து குஷினாவை எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது குஷினா வந்து சொல்கிறாங்க, இல்லை சும்மா இங்கே தான் விளாத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண் அசந்ததும் அவங்கள வந்து குஷினாவோட சக்ரா செயின்ஸ் மூலிமா அங்கே இருக்க மரத்தில் கட்டி போட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. மினட்டோ அவருக்கே தெரியாத ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா தலைவர் என்ன பண்ணுறாருன்னா மாஸ்டர் ஜிரையாவோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஜுட்ஸுவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது என்ன ஜுட்ஸுன்னு தெரியல. பட் வந்து அது டைல் பீஸ்ட் பாம் மாதிரி அதோட மினி வெர்ஷன் மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதோட மாஸ்டர் ஜிரையாவும் இவரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கலந்து பேசி எப்படியோ ஒரு வழியாக அந்த ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாரு. கரெக்டாக அதுக்கு பேர் வைக்கிற நேரத்தில் குஷினாவை அங்கே பார்க்குறாரு. பார்த்தோன்னே நீ என்ன இந்த பக்கம், அதுவும் கிராமத்தை விட்டு வெளில வந்திருக்கு, எப்படி ஒன்று வெளில வர விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது குஷினா வந்து கண்டுபிடிச்சிட்டாரான்ற மாதிரி வந்து இல்லை நான் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்தேன், நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் குஷினாக்குள்ளே இருக்க அந்த 9 டெயில் பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலி குஷினா வந்து மினட்டோவை பார்த்துட்டு இருக்க அதே டைமில் உள்ளே இருக்க டெயில் பீஸ்ட்டும் வந்து மினட்டோ என்ன பண்ணுறாரு அது என்னன்னு சொல்லிட்டு ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கோம். கெஸ் பண்ணிவிட்டு குஷினா மனசுக்குள்ளே வந்து ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அவனும் உன்னை ஒரு நாள் வெளியால் தான் ட்ரீட் பண்ணுவான், உன்னை வந்து அட்டாக் பண்ணுவான், உன்னை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் அந்த ஜுட்ஸு வந்து கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குஷினா மனசில் ஆழமாக பதிச்சிரும். அந்த டைமில் வந்து குஷினாவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் வெளியே எல்லாரையும் கிடையாது மினட்டோவை மட்டும். ஏன்னா
வந்து குஷினா அந்த கிராமத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. இவரும் காட்டுக்குள்ளே தான் வந்து தனியால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஜெரையா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த டைமில் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த டெயில் பீஸ்ட் அட்டாக் பண்ணுது. குஷினாவாலேயும் அந்த டெயில் பீஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அதோட ஹேட்ரட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதோட அது குஷினாவை ஃபுல்லாக மைண்ட் வாஷ் பண்ணிடுச்சு. ரொம்ப ஹேட்ரட் அவங்களுக்குள்ளேயுமே விதைச்சிருச்சு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டைமில் மினட்டோ என்ன பண்ணுறாருன்னா குஷினாவோட சீலை வந்து அவரோட சக்ரா வச்சு டைட் பண்ணிக்கிட்டே குஷினா கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அவர் சின்ன வயசில் குஷினாவை பார்த்தது, அவங்கள பார்த்து ரசித்தது, இது எல்லாமே சொல்கிறாரு. அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சொல்லிவிட்டு, நான் உன்னை வந்து இழக்க இஷ்டப்படலை. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம். நான் உன்னை இழக்கவே மாட்டேன் எக்காரணத்து கொண்டோ. இந்த ஜுட்ஸு நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் க்ரியேட் பண்ணேன். இப்போ நீ ஏன் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி குஷினாவை கூப்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டதும் குஷினா வந்து நைன் டெயிலோட கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வருவாங்க. அந்த டைமில் குஷினாவுக்கு வந்து மீட்டோ உசுமாக்கி சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள்லாம் ஞாபகம் வருது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னோட லைஃப்பில் அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தர் கிடைச்சா அவங்கள விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, நைன் டெயில் பீஸ்ட் வந்து ஒருத்தவங்களோட ஹேட்ரடை வந்து எல்லாமே சேகரித்து வச்சுருந்தா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக நம்ம மேலே அக்கறை காட்டுற ஒருத்தவங்க இருக்கணும், இல்லைனா நம்ம வந்து மற்றவங்க மேலே அக்கறை காட்டுற ஒருத்தராக இருக்கணுன்றதுக்காக அது அப்படி சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த லவ்னால வந்து அந்த ஹேட்ரடோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து இவங்க ஈஸியாக வெளியில் வந்துடலாம். மீட்டோவோட இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்ட குஷினா வந்து இப்போ அப்படியே மினட்டோவை பார்க்குறாங்க. மினட்டோ உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அதை பார்த்த குஷினாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போகுது. ஏன்னா குஷினாவால் தான் மினட்டோ வந்து பயங்கர அடிபட்டிருக்காரு அப்படின்னும் போது அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சக்ரா ஃபுல் ஃபோர்ஸோட யூஸ் பண்ணி நைன் டெயில்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் மினட்டோ அவரோட சக்ராவை கொடுத்து குஷினாக்காக கண்டுபிடிச்ச அந்த ஜுட்ஸுவை நைன் டெயில் பீஸ்ட்டு கொடுக்குற அந்த டெயில் பீஸ்ட் பாம்புக்கு டிஃபென்ஸாக போட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த நைன் டெயில்ஸை சப்ரஸ் பண்ணுறாங்க. இந்த சண்டையில் மினட்டோ வந்து குஷினா கிட்ட அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே கன்ஃபஸ் பண்ணியிருப்பாரு. அதோட அவருக்கு பயங்கரமாக அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகிருப்பாரு. அவர் சரியாகி வந்ததும் குஷினா வந்து அவரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தா ஹிடன் லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய உசுமாக்கி கிளானோட சீக்ரெட்டான பிளேஸ். அந்த இடத்துக்கு மினட்டோவை கூட்டிட்டு போகிறாங்க. அவர் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் இந்த மாதிரி இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட குஷினா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ குஷினா வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் நான் வளர்ந்தேன். மீட்டோ உசுமாக்கி வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நான் அவங்களோட எல்லா மெமரிஸையும் ஷேர் பண்ணிட்டு அவங்களும் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து கன்ஃபஸ் பண்ணுறாங்க. கன்ஃபஸ் பண்ண பிறகு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்ச பிறகு மினட்டோ என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் இந்த ஜுட்ஸு உனக்காக தானே கண்டுபிடிச்சேன், இதுக்கேற்ற பேரை நீயே வை அப்படின்னு சொல்கிறாங்க. குஷினாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜுட்ஸுக்கு ரசிங்கன்னு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்த கொஞ்சம் வருஷம் கழிச்சு மினட்டோ வந்து குஷினாவை மேரேஜ் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் குஷினா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சீலிங் ஜுட்ஸு எல்லாமே மினட்டோவுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மினட்டோவும் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் குஷினாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 2 பேருமே நல்ல டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மினட்டோ ஜோனினா ப்ரொமோட் ஆவார். அவருக்கு கீழே ஒரு 3 பேர் கொண்ட டீம் ஒன்று உருவாகும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ட் கிரேட் நிஞ்சா வாரில் கலந்துப்பாங்க. அந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா வாரில் மினட்டோ 1000 ஷினோபிஸ் கொண்ட கிளவுட் நிஞ்சாஸை தனியாலாம் எதிர்த்து போராடுவார். அதுக்கப்புறமா அவர் வந்து ஹிடன் லீஃபோட 4வது ஹொகாகேவை அறிமுகப்படுத்துவாங்க. அதோட மினட்டோ குஷினாவோட காதல் சின்னமா அந்த டைம்ல நருட்டோ பிறக்கிறான். அப்பதான் ஹிடன் லீஃப்ல நைன் டெயில்ஸ் வச்சு மாஸ்டர் மேனால ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னா, குஷினா பிரெக்னெண்டா இருக்கும்போது ஹிடன் லீஃபோட எல்டர்ஸ் அப்புறம் முன்னாள் ஹொகாகே ஹிருசன் அப்புறம் மினட்டோ இவங்க எல்லாரும் கலந்து பேசிக்கிறாங்க. என்னன்னா, குஷினா வந்து பேபிக்கு பர்த் கொடுக்கும்போது அவங்களோட சீலிங் வந்து லூஸ் ஆயிடும். அந்த டைம்ல நைன் டெயில் வந்து வெளியே வர ட்ரை பண்ணும். ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்களை வந்து கிராமத்துக்கு வெளியில கொண்டு போய் பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு வந்து மினட்டோ கேட்பாரு. ஹிருசனும் ஆமா அது கரெக்ட் தான் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள வெளியில கொண்டு போய் பிரசவம் பார்ப்பாங்க. அந்த விஷயம் வந்து ஒரு மாஸ்டர் மேனுக்கு தெரிய வருது. அவன் என்ன பண்றான்னா, அந்த பேபியை வச்சு மிரட்டி குஷினாவை மட்டும் கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போய் குஷினாக்குள்ள இருக்க நைன் டெயில்ஸை வந்து வெளியில எடுக்கிறான். வெளியில எடுத்த பிறகும் குஷினா வந்து உயிரோட இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கிறியா, சரி உன்னோட பெட்டு வச்சு உன்னை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு நைன் டெயில்ஸை வந்து குஷினா பக்கம் திருப்பி விடுறான். அப்பதான் குஷினா வந்து அவனோட கண்ணை நோட் பண்றாங்க. கண்ணு வந்து உச்சிஹா கிளானோட ஷரிங்கன் ஐஸ் இருக்கு அவனுக்கு. அந்த டைம்ல மினட்டோ வந்து குஷினாவை காப்பாத்தி நருட்டோ கூட சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு இவன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால மினட்டோ கூட சண்டை போட முடியாது. ஸோ அந்த இடத்த விட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் மினட்டோ என்ன பண்ணுவாருன்னா, நைன் டெயில்ஸ் பக்கமா போவாரு. போய் பார்த்தா அது கிராமத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். சரி இங்க சண்டை போட்டா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நைன் டெயில்ஸை அவர் கூட டெலிபோர்ட் பண்ணி கிராமத்தை விட்டு வெளியில கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்து அந்த இடத்துல குஷினா அதுக்கப்புறம் நருட்டோ 2 பேருமே கொண்டு வந்து நைன் டெயில்ஸை வெளியில போக விடாத அளவுக்கு ஒரு பேரியர் ஒன்று கிரியேட் பண்ணிடுவாரு. அந்த டைம்ல குஷினா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சங்கிலி எல்லாத்தையும் வெளியில எடுத்து நைன் டெயில்ஸ் ஒரு இடத்துல கட்டிடுவாங்க. தென் மினட்டோ கிட்ட சொல்லுவாங்க, நான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நான் எப்படியும் சாக தான் போறேன், இதை வந்து எனக்குள்ள எடுத்துக்கிட்டு என்னோட கொண்டு போயிடுறேன், இது எனக்கு கூட செத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மினட்டோ வந்து சொல்வாரு, இல்லை அப்படி பண்ணா சமநிலை தவறிடும், நான் என்ன பண்றேன்னா ரீப்பர் டெத் சீலை யூஸ் பண்றேன், பாதி நான் எனக்குள்ள எடுத்துக்கிறேன், மீதி பாதி நம்ம பையன் நருட்டோக்குள்ள செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அது குஷினா வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்ல. ஏன்னா ரீப்பர் டெத் சீல் யூஸ் பண்ணா மினட்டோவும் இறந்துருவாரு. ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸோ, அதுல வந்து யூஸ் பண்றவங்களோட உயிரை பணைய வச்சு அந்த ஜுட்ஸு வந்து யூஸ் பண்ணாது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மினட்டோ இப்போ
யூஸ் பண்ணுறேன்னு குஷினா கிட்ட சொன்னால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க, அதனால நோ சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை, டைமும் இல்லை. ஒரு வழியாக ஒத்துக்கிட்ட பிறகு மினட்டோ நைன் டெயில்ஸோட பாதி சக்கராவை வந்து அவருக்குள்ளே இழுத்து சீல் பண்ணிப்பார். மீதி பாதியை வந்து நருட்டோக்குள்ளே செலுத்தி சீல் பண்ணுறதுக்காக 8 டெட்ராகிராம் சீலிங் ஜுட்ஸு வந்து யூஸ் பண்ணுவார். அது வந்து உசுமாக்கி கிளானோட ஒரு பவர்ஃபுல்லான சீலிங் ஜுட்ஸு, அதை வந்து யூஸ் பண்ணுவார். அதை புரிஞ்சுக்கிட்ட நைன் டெயில்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த குழந்தைய கொல்றதுக்காக போவோம். அந்த டைமில் குஷினா மினட்டோ 2 பேருமே குறுக்க வந்து அவங்களோட உயிரை வந்து விட்டுருவாங்க. பட் அவங்க உயிரை விடுறதுக்கு முன்னாடி மினட்டோ என்ன பண்ணுவார்னா குஷினாவோட சக்கராவை நருட்டோக்குள்ள நைன் டெயில்ஸோட சேர்த்து சீல் பண்ணிடுவார். ஏன்னா ஃபியூச்சரில் குஷினா வந்து அவங்க பையன் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணுவார். இதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே டைமில் இறந்துருவாங்க. இதோட இந்த லவ் ஸ்டோரி முடியுது. மினட்டோக்கு குஷினா மேலே எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சுன்னா அவரோட கடைசி நிமிஷம் வரை அவங்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். ஈவன் அவர் இறந்த பிறகு கூட அவங்களோட அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக அந்த சாகிற நிமிஷத்தில் வந்து அவர் வந்து அவங்களோட சக்கராவே சேர்த்து நருட்டோக்குள்ள வந்து சீல் பண்ணுவார். ஸோ இதோட நருட்டோவர்ஸ் லவ் ஸ்டோரி சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2ல நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இதோட கண்டினியூஷன் அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அனிமே பார்க்காத வெறும் ஸ்டோரி மட்டும் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.